வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். இந்த துலாம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில பண விஷயத்துல சில பெரிய காயங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கும். நீங்களும் அந்த காயத்திலிருந்து எவ்வளவோ தடவைகள் வெளியே வரணும்னு எவ்வளவோ முயற்சிகளை எடுத்து எடுத்து பார்ப்பீங்க. இருந்தாலும் அந்த முயற்சிகளுக்கு பயனில்லாமலே போயிருக்கும். முக்கியமா நீங்க நம்பியவர்கள் உங்களுடைய பணத்தை வாங்கி கொடுத்து திரும்பி கொடுக்காமல் இருப்பார்கள். இதுதான் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மனதில் சில பெரிய ஒரு துன்பத்தை ஏற்படுத்தும். ஏன் அப்படின்னா, உங்க கூடயே இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் அவங்களுக்கு உடனடியாக பணம் தேவை அப்படின்னு உங்களை நாடி வந்திருப்பாங்க. நீங்களும் அவங்கள்ட்ட கொடுக்கும்போது இந்த ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் கொடுத்துருப்பீங்க. எனக்கு இந்த ஒரு காலத்துக்குள்ள பணம் வேணும், எனக்கு அது மிகவும் அர்ஜென்ட்டாக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பீங்க. இருந்தாலும் அவங்க வாங்கின பணத்துல பாதி அளவுக்கு கூட இந்த ஒரு நேரத்தில் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. இவன் இன்னும் சில பேருக்கு வாங்கினதுல ₹1 கூட கொடுத்துருக்க மாட்டாங்க. அதை அப்படியே அசால்ட்டா விட்டுருப்பாங்க. நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்ட்டு. ஆனா நீங்க என்ன தெரியுமா நினைப்பீங்க? அவன்கிட்ட போய் நம்மளா கேட்கக்கூடாது, நம்மளா கேட்டா நம்மள அவன் தவறாக நினைத்து கொள்வான் என்று நீங்களா கேட்காம இருப்பீங்க. ஆனா அவங்களுடைய மனதிற்குள் இவன்கிட்ட போய் நம்ம என்னத்த பணத்தை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைத்து கொண்டிருப்பாங்க. இதனால பணமானது உங்களுடைய கையில் திரும்பி வராமல் அப்படியே நின்று கொண்டிருக்கும். அடுத்ததான் உங்களுடைய பெயரை பயன்படுத்தி கொண்டு கடன் எடுத்திருப்பாங்க. கடன் எடுத்திருப்பாங்க. இல்ல அப்படின்னா, ஏதாவது ஒரு கடைகள் இருந்தது அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டுட்டு, உங்க பேர சொல்லிட்டு சாப்பிட்டு போறது, அந்த மாரி சில செயல்கள் ஏற்படுவது. முக்கியமா உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள், நண்பர்கள் மூலம் உங்களுக்கு கடன் பிரச்சனையானது அதிகமாகி கொண்டே இருக்கும். ஆனால் அது உங்களுக்கு தெரியாமலே அதிகமாகும். ஒரு நாள் நீங்கள் அதை கண்டுபிடிக்கும் பொழுது, உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஏன் சண்டை அளவுக்கு கூட போவதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டு லாபம் எடுத்திருப்பார். இது யார் அப்படின்னா, உங்களுடைய முதலாளிகள், இல்லைன்னா உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகள், அவர்கள் அனைவரும் உங்களுடைய வேலையை அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. பயன்படுத்தி கொண்டு லாபம் அவங்க எடுத்திருப்பாங்க. இதனால உங்களுடைய மனதளவில் பெரிய ஒரு பாதிப்பானது ஏற்படும். இந்த சம்பவங்கள் உங்களுடைய மனதை மிகவும் பாதித்து கொண்டேதான் நிச்சயமாக இருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதிற்குள் ஒரு கேள்வியானது நிச்சயமாக இருக்கும். நான் நம்பியவர்கள் தான் என்னை அதிகமாக காயப்படுத்துகிறார்கள். ஏன் இப்படிலாம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் இருக்கும். இந்த துலாம் ராசி மக்களின் வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயம் மிகவும் ஒரு பொதுவானதாக இருக்கும். நீங்கள் மிகவும் நம்பிக்கை கொண்ட ஒரு மனிதராக இருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நம்பிக்கை சில நேரங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு காயத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீங்கள் நம்பிக்கை வைப்பது தவறு கிடையாது. அது யார் மீது நீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் ஒரு பெரிய ஒரு சிக்கலானது இருக்கிறது. எனவே நீங்க தெரிந்து நம்பிக்கை வைத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டும் நடக்கும். இந்த பண விஷயத்துல உங்களுடைய வாழ்க்கையில நடந்த 5 துரோகங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? கடன் வாங்கி திரும்ப கொடுக்காமல் இருப்பாங்க. நீங்க நம்பி கொடுத்த பணமானது திரும்பி கேட்டாலும் உங்களுக்கு வராமல் போயிருக்கும். இதனால அவன்கிட்ட நீங்க பேச்சுவார்த்தையை எடுத்திருப்பீங்க. இருந்தாலும் அந்த ஒரு பணம் உங்களுக்கு திரும்பி வந்திருக்காது. இது ஒரு பிரச்சனையா உங்களுக்கு இருக்கும். அடுத்ததாக தொழில்ல உங்களை ஏமாத்திருப்பாங்க. ஒருவருடன் சேர்ந்து தொழில் செய்த போது அவர் உங்களை ஏமாற்றி விட்டு சென்றிருக்கலாம். இல்லைன்னா நீங்க போட்ட முதல அவர் எடுத்து விட்டு அந்த ஒரு தொழில் லாஸா போயிருக்கும். அது வேற விஷயம். நீங்க இருவரும் பணம் போட்டிருப்பீங்க. இருந்தாலும் உங்களுடைய பணத்தை மட்டும் அவர் எடுத்து வைத்துக்கொண்டு திரும்பி உங்கள்கிட்ட கொடுக்காமல் இருக்கலாம். இதனால அந்த ஒரு பணமானது உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு லாஸை ஏற்படுத்தியிருக்கும். இதுவும் நீங்க நம்பி சென்ற ஒரு நபரால் உங்களுடைய தொழிலில் ஒரு ஏமாற்றத்தை உங்களுடைய கண்கூடாக நீங்க கண்டிருப்பீங்க. மூன்றாவதாக உங்களுடைய பெயரை பயன்படுத்தி இருப்பாங்க. சிலர் உங்களுடைய பெயரை பயன்படுத்தி பணம் சம்பாதித்து கொண்டிருப்பாங்க. உங்களுடைய பெயரை பயன்படுத்தி சம்பாதிப்பாங்க. இல்ல அப்படின்னா கடனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல உங்களை பேரை சொல்லி கடன் வாங்குறதாக இருக்கட்டும், இல்லைன்னா உங்க பேரை சொல்லி ஏதாவது சாப்பிடுவதாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று பண்ணி உங்க பக்கம் கடனை இழுத்து வைப்பாங்க. அந்த அளவுக்கு உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் செய்து கொண்டிருக்காங்க. இது உங்களுக்கு தெரியாது. அது யாரு என்னன்னு உடனே தெரிந்து கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. நான்காவதாக சொத்து பிரச்சனைகள். உறவினர்கள் சொத்து விஷயத்துல பிரச்சனையை உங்களுக்கு உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. உறவினர்கள் கூறலாம், இல்லை என்றால் உங்களுடைய அங்காளி பங்காளிகள், உங்க வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள், ஒரே இடத்தில் பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல உங்க இருவருக்கும் இடையில சண்டைகள் ஏற்படுவது. அவங்களும் உங்க முன்னால உங்க சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க. உங்களுடைய சந்ததியில ஒரு நபராகத்தான் இருப்பார்கள். எனவே அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையில சின்ன சின்ன சொத்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டிருக்கும். அதுக்கும் ஒரு முடிவானது கிடைக்காம இழுத்தடித்து கொண்டே இருக்கும். வேலை வாய்ப்பில் துரோகங்கள் உண்டாகியிருக்கும். ஒருவர் வேலை வாய்ப்பு தருவதாக சொல்லி உங்களை ஏமாற்றியிருப்பார். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கும். நீங்கள் பார்த்து கொண்டிருந்த ஒரு வேலையை இவரை நம்பி அந்த ஒரு வேலையை விட்டு இந்த ஒரு நேரத்துல வந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு வேலையானது இந்த அப்ப கிடைக்கும், இப்ப கிடைக்கும்னு கூறி உங்களை 3, 4 மாதங்களாக உங்களுடைய வீட்டிலே அமர வைத்திருப்பார்கள். இதனால உங்களுடைய வீட்டிலும் உங்கள் மீது இருக்கக்கூடிய மரியாதையானது இல்லாமல் போயிருக்கும். இப்படிப்பட்ட கஷ்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இந்த ஒரு நேரத்துல உங்களுக்குன்னு 3 முக்கியமான 3 துரோகங்கள் நடந்திருக்கும். இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு மிகவும் பாதிப்பான 3 துரோகங்கள். நெருங்கிய நண்பர்கள் செய்த ஏமாற்றங்கள். நீங்களும் மற்ற ஒரு சில நண்பர்களை நம்பி போவீங்க. அந்த நண்பர்கள் உங்களை ஏமாற்றி விட்டு சென்று விடுவாங்க. நீங்களே நினைத்து பார்க்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு அது உங்களுக்கு கஷ்டத்தை உருவாக்கும். உறவினர்கள் செய்த பணத்தினால் ஏற்பட்ட துரோகங்கள். இந்த துரோகங்களானது உங்களை முழுவதும் பாதிப்படைய செய்யும்.
தொழிலில் ஏற்பட்ட நம்பிக்கை துரோகங்கள். ஒருவரை நம்பி நீங்க தொழில் பண்ணியிருப்பீங்க. இல்லைன்னா அவருக்கு நம்பி நீங்க தொழில்ல பாதி அமௌண்ட் நானும் பார்ட்னரா வரேன்னு கொடுத்துருப்பீங்க. ஆனா அந்த ஒரு தொழிலானது லாஸ் ஆன உடனே நீ யாருன்னு கேட்காம அவங்க அப்படியே விலகி விட்டு சென்றிருப்பாங்க. உங்களுடைய பணத்தை மட்டும் முழுக்க முழுக்க செலவழிக்க வைத்து விட்டு அவருடைய பணத்தை அவங்க எடுத்து விட்டு சென்று இருப்பாங்க. ஆனா நீங்க நம்பி போனது அவர்களை மட்டும்தான். ஏன் இந்த துரோகங்கள்லாம் உங்களுக்கு நடந்தது தெரியுமா? ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இதற்கு காரணம் ராகுவும் சனியும் மட்டும்தான். அவருடைய தாக்கத்தினால் மட்டும்தான் உங்களுக்கு இப்படி நடந்தது. இந்த கிரகங்கள் தவறான நபர்களை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்த்தார்கள். நம்பிக்கையை சோதனை செய்யக்கூடிய ஒரு காலத்தில் அவர்கள் உங்களை வைத்திருந்தார்கள். அதனால தான் இந்த அனுபவங்கள் உங்களுக்கு ஏற்பட்டது. உங்களுடைய கிரகநிலைகள் இதுவரை கடந்த காலத்துல சனியோட சோதனை, ராகுவோட குழப்பனை, கேதுவோட பிரிவு, இந்த கிரகங்கள் தாக்கத்தினால் மட்டுமே உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டது. இதனால தான் வாய்ப்புகள் உங்களுடைய கையை மீறி சென்றுவிடும். கை கெட்டுற மாதிரி வரும், ஆனா எட்டாத மாதிரி போயிடும். இந்த அனுபவங்கள் உங்களை எப்படி தெரியுமா பாதித்திருக்கும்? இந்த சம்பவங்கள் உங்களுடைய மன நம்பிக்கையை பாதித்திருக்கலாம். யாரையும் நம்ப முடியாத ஒரு நிலையை உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். இனிமேல் நம்பிக்கையை நான் வைக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளை உங்களுக்குள்ள கொண்டு வந்திருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் உங்களை மிகவும் வலிமையானவராக மாற்றியிருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் இந்த சனி பகவான் ராகு கேது கூறுவது என்ன அப்படின்னா, நம்பிக்கை யார் மீதும் வைக்காது. இதைத்தான் அவர்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அதனை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது சரியா தவறா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இதற்கப்புறம் வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா மாறும்? மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். துலாம் ராசி நண்பர்களே, நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு வாழ்க்கையானது தொடங்கும். இதுவரை இருந்த தடைகள் மெல்ல மெல்ல உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். குறைந்து உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாறிவிடும். யார் உங்களுக்காக உதவியாக வருவாங்க தெரியுமா இந்த ஒரு காலத்துல? ஆனா நீங்க நம்பவே மாட்டீங்க. நிச்சயமா இந்த நபர்கள் அனைவரும் உங்களுக்கு உதவிகரமாக வருவார்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களை யாரெல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசினார்களோ அவர்கள் எல்லாம் உங்களை தேடி வருவார்கள். முக்கியமா குடும்ப உறுப்பினர்களும் புதியதாக வந்த நல்ல நபர்களும் இவர்கள் இருவரும் வந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் எப்பேற்பட்ட அழிவு காலத்திற்கு சென்றாலும் உங்களை மீட்டெடுத்து மீண்டும் நல்ல ஒரு பாதைக்கு உங்களை கொண்டு செல்வார்கள். அதுக்கு இவர்கள் இருவரும் பெரிய அளவில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள். எனவே இவர்கள் இருவர் இருந்தால் போதும், உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழாக மாறும். உங்களுக்கு உதவியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கையை நிமிர்த்தி வைப்பார்கள். குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக மாறும். முன்பெல்லாம் சில நேரங்களில் உங்களுடைய குடும்பமே உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களுக்கு எதிரியாக இருந்து கொண்டிருந்திருக்கும். ஆனால் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு ஆதரவாக மாறி உங்களுடைய வாழ்க்கையவே அவர்கள் வந்து மாற்றி வைப்பார்கள். ஆனால் இனிமேல் உங்களுடைய முயற்சிகளை அவர்கள் வந்து ஆதரிப்பாங்க. இதுவரைக்கும் நீ வந்து பண்ணது எங்களுக்கு புரியாம இருந்துச்சு, உனக்கு எனக்கும் சில மனஸ்தாபங்கள் இருந்தது, அதனால அப்படி இருந்தோம். ஆனால் இனிமே வரக்கூடிய காலங்கள்ல நம்ம இருவருமே மிக பெரிய அளவுல நாம் அனைவரும் சேர்ந்து வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு பெரிய அளவில் ஆதரவாக மாறும். உங்களுடைய முடிவுகளை அனைவரும் மதிப்பாங்க. இதுவரை நீங்க எந்த விதமான முடிவுகள் எடுத்தாலும் எது கூறினாலும் மதிக்காம இருந்திருப்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல காது கொடுத்து கேட்பாங்க. இவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு அவங்க கூறுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க செவிச்சு காட்டுவீங்க. தொழிலில் ஒரு வளர்ச்சி ஏற்படும். தொழிலில் ஒரு முன்னேற்றமானது ஏற்படும். நீங்கள் இது வரைக்கும் மற்றவங்கள நம்பி ஏமாந்து இருப்பீங்க. ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் தொழில்னு ஒன்று பண்ணினீங்க அப்படின்னா அது உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு அந்த தொழில் முழு மூச்சாக தெரிஞ்சால் மட்டுமே அந்த ஒரு தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா அந்த ஒரு தொழிலை நீங்கள் கைவிட்டுருங்க. மற்ற நபர்களை நம்பி நீங்கள் அந்த ஒரு தொழிலில் இறங்குனீங்க அப்படின்னா அது ஒருபோதும் உங்களுக்கு வெற்றியை தேடி கொடுக்காது. மற்ற விஷயங்களில் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அதை தக்க வைத்துக் கொள்ளலாம். தொழிலை பொறுத்தளவுக்கு இதுதான் உங்களுக்கு நடக்கும். இதை நீங்கள் கவனத்தில் வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது. உங்களுடைய அதிபதி சுக்கிர பகவான். சுக்கிர கிரகம் உங்களுக்கு செல்வம், வசதி, சந்தோஷம் இது அனைத்தையும் தரப்போகிறது. இதனால் உங்களுடைய வாழ்க்கை நிலையை மாறப்போகிறது. இந்த சுக்கிர கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை தந்து உங்களை உயர்த்தப் போகிறார். இதுவே உங்களுடைய அதிபதியின் ஒரு முக்கியமான செயலாக இருக்கும். இந்த கிரகநிலை மாற்றங்கள் குரு பகவான் நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு இடத்தில் அமைந்திருக்கிறார். சுக்கிர பகவான் செல்வத்தை உங்களுக்கு வாரி வாரி கொடுப்பார். சந்திர பகவான் மனமீதியை தேடி கொடுப்பார். எனவே இவர்கள் மூவரும் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு செயலானது உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் அழகாக மாற்றும். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்து நிற்க வேண்டும், உங்களை விட்டு போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை நாட்கள்ல மகாலட்சுமி தேவியை நீங்க வழிபட வேண்டும். அதுவும் சாதாரணமாக வழிபடக்கூடாது. வெள்ளை பூவை வைத்து பூஜை செய்து வழிபடுங்கள். இதனை மட்டும் வெள்ளிக்கிழமை நாளில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறும். தேவையானவர்களுக்கு உணவை நீங்கள் தானம் பண்ணுங்கள். அதாவது முடியாமல் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு, நபர்களுக்கு, ரோட்டில் செல்லக்கூடிய நபர்களுக்கு யாராக்காவது ஒரு ஆளுக்காவது வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் இந்த ஒரு தானத்தை நீங்கள் உணவை வயிறாறு தானம் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறும். மகாலட்சுமி தேவியையும் வழிபடுங்கள். இதை மட்டும் நீங்க செய்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும்.
எனவே துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த துரோகங்கள் உங்களை மிகவும் வலிமையாக்குவதற்காக மட்டுமே, உங்களை கீழே தள்ளுவதற்கு கிடையாது. இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்களும், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றமும், குடும்பத்தில் ஆதரவும் மெல்ல மெல்ல உங்களை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கை இப்போது ஒரு புதிய பாதையில் செல்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். எனவே இந்த ஒரு பாதையை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகாக மாறிவிடும். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.